ஏரியில் தர்மாகோல் விட்டுருக்கலாமாடா கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க கட் பண்ணுறா போன இந்த ஏரியாவில் இருக்க எல்லா சிக்னலையும் ட்ராக் பண்ணுங்க கண்டிப்பாக அவங்க கால் பண்ணுவாங்க என்னாச்சுங்க அது ஒன்றும் இல்லை சத்யா நேற்று நீ ஒரு கால் மிஸ் பண்ணல அந்த குழந்தைய கத்தின்னு போனவனுங்க 2 கோடி ரூபா கேட்டு பிளாக்மெயில் பண்ணுங்க நேற்று காசு எடுத்து வேணும்னு சொன்னவனுங்க இன்னைக்கு அகைன் கால் பண்ணி காசை எங்கே எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்கானுங்க சார் அந்த காலை ப்ளே பண்ணுங்க எஸ் சார் காசை ரெடி பண்ணிட்டல இன்னும் 15 நிமிஷத்துக்குள்ள ஹாரிங்டன் ரோட் ரிப்பன் காலனி 5th கிராஸ் கார்னர்ல இருக்கிற ஒயிட் பில்டிங் கேட் நம்பர் 24 பணத்தை வச்சு போயிட்டாரு சார் பையனோட அப்பா சொன்ன இடத்துல காசு எடுத்துட்டு வந்து வச்சிட்டாரு சார் நம்ம டீம் சுத்தி இருக்கு சார் அவன் உள்ள வந்துட்டான் சார் பேக் எடுத்தா கூட பையன் கிடைக்கிற வரைக்கும் யாரும் அவசரப்பட வேணாம் ஃபாலோ மட்டும் பண்ணுங்க ஓகே சார் சார் அவன் பணத்தை எடுத்துட்டு தப்பிச்சு போல சார் போயிட்டு உள்ள போயிருக்கான் சார் ஹலோ ஹலோ நீங்க சொன்ன இடத்துல பணத்தை வச்சாச்சு பையனை விட்டுருங்க ப்ளீஸ் ஏய் சை உங்ககிட்ட பேசல ஒட்டு கேட்டுக்கிறான் பார் போலீஸ் அவங்கடா சொல்றேன் காசு கையில வந்த உடனே பையனை எங்க விடுவோம்னு அடுத்த கால்ல சொல்றேன் உன்னால ஒண்ணும் முடியாதுடா இந்த கால் ட்ராக் பண்ணீங்களா எஸ் சார் கிண்டியிலேருந்து வந்திருக்கு இது முந்தின கால் சார் இதுக்கு முந்தின கால் குரோம்பேட் இப்போ ஒரு கால் சைதாப்பேட்டில் கனெக்ட் ஆகி டிஸ்கனெக்ட் ஆயிருக்கு சார் ஒவ்வொரு தடவையும் வேற வேற சிம் கார்டில் இருந்து பேசுறானுங்க குரோம்பேட் சைதாப்பேட் கிண்டி உடனே அந்த சரௌண்டிங்ல இருக்க எல்லா பீட்டுக்கும் கால் பண்ணி ரோட பிளாக் பண்ண சொல்லுங்க ஓகே சார் ஏய் வா 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 குறிப்பா ஓவர் ஸ்பீட்ல வர காரையும் ட்ரக்கையும் செக் பண்ண சொல்லுங்க வா ஓ ஏய் கார் செக் பண்ணு இந்த இடத்துல ஆக்சுவலி எனக்கு என்ன தோணுதுன்னா ஏய் யாரா நீ ட்ரெயின் தானே வெளிப்படா என்னடா இசை ஏய் அந்த சிக்னல் செக் பண்ண சொல்லு புரியுதா சார் ஒரு கால் மிஸ் பண்ணாதீங்க ஃபுல்லா ட்ராக் பண்ணுங்க ஓகே சார் இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு நீ சொல்றத கேட்கிற நிலைமையில யாரும் இல்லை இந்த வேலை உனக்கு வேணும்னா முதல்ல சீட்ல போய் உட்காரு போ சார் எனக்கு இந்த வேலை போனாலும் பரவாயில்ல ஒரு 10 நிமிஷம் இங்கே என்ன நடக்குதுன்னு மட்டும் ஃபோனில் சொல்லுங்க சத்யா சாரி சார் எங்கேயா போற ஒரு டீ சாப்பிட்டு வந்துடுறேன் சார் வா சிட்டி ஃபுல்லா தேன் இருக்க போல இன்னும் ஒரு நிமிஷத்துல அந்த பேக் என் கைக்கு வந்துடும் முடிஞ்சா புர்ரா பாப்போம் என்ன சார் சவால் விடலாம் அந்த வீட்டுக்குள்ள செக் பண்ணுங்க சார் ஜிபிஎஸ் இருக்கிறது தெரிஞ்சு பேக்கை மாத்தி தப்பிச்சு ஓட்டான் சார் ஆனா அவங்க கைக்கு போச்சுட்டா என்ன வேணா பண்ணுவானுங்க அதுக்குள்ள அவங்கள நாம பிடிச்சாகணும் அந்த கடைசி கால் எங்கிருந்து வந்து ட்ராக் பண்ணுங்க செக் பண்ணுறேன் சார் சத்யா என்னதான்டா பண்ற சைதாப்பேட் குரோம்பேட் கிண்டி எல்லா ஏரியாவும் 10 நிமிஷத்தில் கிராஸ் பண்ணியிருக்காங்க சார் நம்ம ஊர் டிராஃபிக்ல இந்த ஏரியாவில் 10 நிமிஷத்தில் கிராஸ் பண்ண சான்ஸே இல்லை சார் என்னடா சத்யா சொல்ற ரோட்டில் தேடினால கிடைக்காது சார் என் கேஸ் கரெக்டாக இருந்தா அடுத்த கால் நுங்க பக்கத்துல இருந்தா வரும் என்னடா சத்யா லூசு மாதிரி பேசுற சார் லாஸ்ட் கால் நுங்கம்பாக்கத்துல இருந்து வந்திருக்கு அப்பா அவங்க குழந்தைய எங்க தாண்டா வச்சிருக்காங்க
சார் கிண்டி. இந்த ஏரியாவில் லோக்கல் ட்ரெயினில் தான் சார் 10 நிமிஷத்தில் கிராஸ் பண்ண முடியும். கண்டுபிடிச்சிட்ட முருகதாஸ். சூப்பர் சார். கண்டிப்பா அந்த குழந்தைய லோக்கல் பஸ்ல தான் வச்சிருக்கானுங்க. விளங்கிடும். என்னடா சிரிக்கிற? நான் செம்ம ஸ்கெட்ச்னா 80,000 போலீஸ்கிற சிட்டில ஒத்த நம்மள நெருங்க முடியல. எல்லாரும் ஓட விட்டனா? டேய் போடா போடா அத்து போடுறா. கண்டுபிடிச்சிட்ட முருகதாஸ். கண்டிப்பா அந்த குழந்தைய லோக்கல் ட்ரெயின்ல தான் வச்சிருக்கானுங்க. முடிஞ்சு போன கல்யாணத்துக்கு மோளம் அடிச்சிட்டு இருக்காங்க. பாசத்தியா நான் கூட என் வாழ்க்கை ஃபுல்லாக ஃபோன் பேசியே போயிடும் நினைச்சினேன். இப்போதான் பெருசா சாச்சு ஒரு ஃபீல் இருக்கு. ஒரு டீ சொன்னேன். ஒரு டீ வந்துட்டீங்களா? இருங்க நானே வெளியே வரேன். சீக்கிரம் கொடுங்க, யாராவது பாத்திர போறாங்க. பொருள் எல்லாம் லோடு ஏற்றியாச்சு. பசங்க 10 நிமிஷம் கிளம்பிடுவானுங்க. நாளைக்கு காலையில் பொருள் வந்து சேர்ந்துடும். பணத்தை முதல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அவ்வளோ தான் சொல்லிட்டேன். வச்சிருக்கு. கிளம்பு கிளம்பு கிளம்பு, முதல்ல கிளம்பு. காசு லோடு ஏற்றிட்டோம், நீ சொன்னீங்கன்னா கிளம்பிடுறோம். கிளம்பு, இப்பயே கிளம்பு. அப்போ தான் டிராஃபிக் கூட எஸ் ஆக முடியும். லேட் ஆச்சுன்னா செக்கிங் ஜாஸ்தி ஆகிடும். சேஃப்டியாக கிளம்பு. எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். பொருள் பத்திரம் பார்த்துக்கோ. வண்டி ஆக்சிடென்ட் ஆச்சானா? என்ற வண்டியா? சார் 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 சீக்கிரம் டெலிவரி. வண்டி எங்க வருது? அம்பத்தூர்ல.
தண்ணி அடிச்சிட்டு வண்டி ஓட்டினியா? அதெல்லாம் இல்லை சார், நாய் உள்ளே வந்ததால கண்ட்ரோல் இல்லாமல் இஷ்டம் பார்க்கலைங்கிறதுக்காக என்ன வேணாலும் சொல்லுவீங்க? இல்லை சார், உண்மையாக சார். கேட்டே இருக்கிறேன். வண்டிக்குள்ள என்ன இருக்கு சார்? உள்ள ஒன்றும் இல்லை, சொல்டா. ரூல்ஸ் தான் சார் இருக்கு. ரூம் மனுச்சு விடுங்க சார். ஏய்த்தாப்புல வண்டி வந்து போதும், என்னடா பண்ணிப்ப? சார் பேசாம வந்துக்க. சார் நம்ம வண்டி தான் சார், கூட்ஸ் தான் சார் ஏற்றும் போகிறோம், வேற எதுவும் இல்லை சார். ஏய் நீ யாரா? யோ சார், எனக்கு என்னமோ இவனை பார்த்தா சந்தேகமா இருக்கு. ஆமா, என்னன்னு போய் பாரியா? சார் சார் கூட்ஸ் சார் சார் ஆந்திரா வரைக்கும் போகுது சார். இதோ இப்போ கிளம்பிடுவோம் சார். சீக்கிரம் தர. போய் பாக்ஸ் இருக்கடா, போடா. வாங்க சார். என்னடா சேகர் சார், வண்டியை விட்டியா? சார் சார் நமக்கு தெரிஞ்ச பசங்க தான், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க. யோ சார், சாருக்கு தெரிஞ்ச பசங்க தானா? வா கிளம்புவோம் சார். சரி சார். டோரை சாத்திட்டு வாயா. பக்கத்தில் நம்ம தெரிஞ்ச கோடவுன் இருக்கு, டோ அனுப்ப சொல்லு. அன்வர், ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா, பொருள் குடோனில் சேஃப்டியாக தான் இருக்குது. நீ நைட்டு ஏற்றலண்ணா. உனக்கே தெரியும், விடிய போகுது. காலையில் பொருளை ஷிஃப்ட் பண்ணது நல்லதில்லை. எனக்கு தெரிஞ்ச குடோன் பக்கத்தில் இருக்குது, அங்கே வண்டி நிறுத்திட்டு நாளைக்கு நைட்டு பொருளை ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெடி, இன்னைக்கு நைட்டு கிளம்பிடும். நாளை காலையில் உங்கள் பொருள் வந்து உங்கள் கையில் சேர்ந்துடும். ஓகேயா? ஓகே. டேய், சாப்பாடு வந்துச்சாடா? வந்துச்சுண்ணா. எடு எடு. நான் அதை போயிருக்கேண்ணா, இதோ பார்த்துட்டு சொல்லுண்ணா. அண்ணா பொருள் பக்கா சேப்பாக்குண்ணா, நீ ஒன்றும் கவலைப்படாதண்ணா. அண்ணா எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குண்ணா. சரிண்ணா. ஹாய் சத்யா. டேய், உன் கால் ரிஜிஸ்டர் பார்த்தேன், 96. இன்னும் 4 பேசுறேன்னா 100. 100வது கால் வெயிட்டாக இருக்கும் போல இருக்கேன். ஏன்டா நீ வேற? நீ பேசு, பொறுமையாக பேசு. வீட்டுக்கு இதில் தான் உட்காந்துக்கிறான். ஹலோ நூறு சார், யார்கிட்ட கால் பேசும்போது கட் ஆயிடுச்சு, அதான் திருப்பி கூப்பிட பேலன்ஸ் இல்லை. ஸோ ஆக்சுவலி எமர்ஜென்சிக்கு உங்களுக்கு மட்டும் தான் கால் போகுது. கொஞ்சம் கான்ஃபரன்ஸ் போட்டு கனெக்ட் பண்ணி வரீங்களா சார்? லைஃப் மேட்டர் சார், ப்ளீஸ் அங்கிள். வந்த உடனே வாய் வச்சியா சாவடிக்கிறாயா? அப்படியா? அது வேற ஒன்றும் இல்லைம்மா, பையன் நம்ம பையன். நீ சொல்லுமா, இது அந்த பம்ப்செட்டில் பாப்கார்ன் சாப்பிட்டோமே, அதெல்லாம் மறக்கக்கூடிய நாளாது. டேய் என்னடா யார்கிட்ட பேசுகிறேன்? பழைய லவர் பேசுனா ரீசார்ஜ் வேஸ்ட் ஆகிடுறா, அதான் கனெக்ஷன் கொடுத்துட்டேன் 100ல் போட்டு. அப்புறம் என்ன சாப்பிட்ட? கீரை குழம்பு, கருவாட்டு குழம்பா, செம்ம காம்பினேஷனில். ஹலோ நூறு, சீக்கிரம் சாப்பிடுங்கடா, கிளம்பணும். என்னடா? நான் வண்டியை பார்த்துக்கண்ணா, நான் சாப்பிட போகிறேன். நான் பார்த்துக்கிறேன்டா, நீ போடா. சரிண்ணா. அண்ணா ஃபோனில் சார்ஜ் இல்லை, உள்ள ஃப்ளக் பாயிண்ட் இருந்தால் போய் போட்டு வந்துடுறேன். டேய், இங்கே எங்கேயும் ப்ளக் பாயிண்ட்டே இல்லைடா. ஏய், இன்ஜின் ஆனில் தானடா இருக்கு, போடா, போய் வண்டியில் போடு. சரிண்ணா. ஹலோ நூறு. ஹலோ நூறு. ஹலோ நூறு. உங்கள் லைன் எக்கோ ஆகுதுங்க. ஹலோ. ஏன் வராண்டாலேருந்து பேசுகிறேன்னா எக்கோ வர்றதுக்கு? டேய், 100லேருந்து நான் தான்டா பேசுகிறேன். நீ யாரா? சாரிப்பா, அலர்ட்டா இருக்கேன். என்ன சத்யா சார், அடுத்து 100வது கால் போல இருக்கு. என்ன சார், 99 காலும் ஓகே தான் இருந்தது, 100வது கால் மட்டும் என்ன வெயிட்டாக இருக்க போகுது. என் 30 வருஷம் சர்வீஸில் சொல்கிறேன், நீ மூட நம்பிக்கையாக கூட எடுத்துக்க. இந்த 100வது கால் இங்கே இருக்கிற பல பேருடைய வாழ்க்கையை டிசைட் பண்ணியிருக்கு. பாப்போம் சார், இந்த கால் என் வாழ்க்கையை எப்படி மாற்ற போகுதுன்னு. Ah!  100 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 1
சார் கால்லாம் வர மாதிரி தெரில, தூக்கம் தான் சார் வருது. நான் போய் மூஞ்சை கழுவிட்டு வந்துடுறேன். என் 30 வருஷம் சர்வீஸில் சொல்கிறேன், நீ மூட நம்பிக்கையாக கூட எடுத்துக்க. இந்த 100வது கால் இங்கே இருக்கிற பல பேருடைய வாழ்க்கையை மாற்றிருக்கு. உன் வாழ்க்கையை எப்படி பார்க்க போகுதுன்னு பார்ப்போம். என்ன திடீர்னு பிரியாணி எல்லாம்? பஜாரில் நம்ம கடைக்கு இறக்கின பொருள்லாம் ஹார்பரில் லாக் ஆச்சுல்ல, அதுக்கு ஒரு 3 ரூபா தேவைப்பட்டுச்சு. இந்த வீட்டை அடமானம் வச்சு தாண்டா சேட்டுக்கிட்ட வாங்கினாரு. 1 வருஷம் ஆயிடுச்சு, கட்ட முடியல. அதான் சேட்டு வீட்டை கேட்குறான். இன்னும் 1 மாதம் தாண்டா இங்கே சொந்த வீடு இல்லை. அதான் அம்மா எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போடணும்னு சொல்லிச்சு. பஜாரில் தானடா அந்த ஆள் கடை வச்சிருக்கான். அந்த ஆள் நினச்சிருந்தா எப்படி வேணாலும் சம்பாரிச்சிருக்கலாம்டா. நேர்மையாக இருக்குன்னு எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டார். என்ன எங்க அண்ணா ஓவரா பேசுறான் போல? ஏய், அவன் எவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு போறான். அவன் ஃபீலிங்ஸ் இருக்கட்டும், எனக்கு ஒரு சின்ன ஃபீலிங்ஸ். என்னது? இந்த பிரியாணியை விக்கி கிட்ட கொடுத்துடு. நீ தான் சொன்ன வெளியே எங்க சுத்த கூடாதுன்னு. நீ கொடுக்குறியா இல்ல நான் கொடுக்கட்டா? சரி, நானே கொடுக்குறேன். எனக்கு அங்கே தவுலுன்னு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு. கொஞ்சம் பார்த்து பொருளை தூக்கிட்டு போய் யாராவது போய் மாட்டிக்க போகிறேன். வாடா, நான் அப்புறம் வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷனு. பிரியாணி கொண்டு வந்துருக்கியா? தேங்க்ஸ்டா, நீ கிளம்பு. என்னடா பாத்திரம் ஒன்றுமா? சாப்பிட்டு கொடுக்குறேன்டா. அது இல்லைண்ணே, உனக்கே தெரியும் வீட்டு விட்டு பாதி பிரச்சனையை முடிச்சிட்டேன்னு. மீதிக்கு என்னென்ன பண்ணுவேன்? உன்கிட்ட சொல்லியிருந்தேன்லண்ணே. நீ கேட்குறதோ பெரிய அமௌண்ட்டு, நான் என்ன தரமாட்டேன்னு சொல்கிறேன். அண்ணனுக்கு எதாவது பெருசாக பண்ணு, நானும் 4 காசு பார்ப்பேன், நீயும் செட்டில் ஆகிடுவேன். ஒரு பெரிய பிஸ்னஸ் இருக்கு, நல்லா காசு பார்க்கலாம். சரியா? செய்யலண்ணே, சொல்லுண்ணே. சூப்பர்ரா. அவன் யாருன்னே எனக்கு தெரியாது. எவனோ ஒருத்தனைக்கு ரோட்ல வந்து சொன்னான்னு அதை நம்பிட்டு என்னையே சந்தேகப்படுறியா? இல்லை, நேற்று உன் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். அன்னைக்கு வந்தவன் உன் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருந்தான். யாருன்னே தெரியாது சொன்னேன். அப்புறம் எப்படி? 1000 பேர் என் ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருப்பாங்க. எல்லாரும் எனக்கு தெரியுமா? அன்னைக்கு ஒருத்தவன் அடிச்சான் பாருடா, அவன் அடிச்சிருக்க கூடாது, கொன்றுக்கணும். நான் கிளம்புறேன். ஏய் சந்தே சந்தே, ப்ளீஸ் சந்தே, சாரி சந்தே, இனிமேல் இப்பெல்லாம் கேட்க மாட்டேன் சந்தே, ப்ளீஸ் சந்தே, சாரி சந்தே. தேவையில்ல, கிளம்பு. பண்ண மாட்டேன் சந்தே, இங்கே பாரு சந்தே, உனக்காக தான் உன் பேர். ப்ளீஸ் சந்தே, சாரி சந்தே, ஒரு தடவை சந்தே, ப்ளீஸ் சந்தே, சந்தே சந்தே, ப்ளீஸ். இஞ்சிருச்சு. காலைல வேணா வந்து கிளம்பி ப்ளீஸ். படைங்க. என்னடா பண்ற? ஆம்பளைங்களை கெஞ்ச கூடாது, அவங்கள தான் கெஞ்ச விடணும். புரியுதா? எங்க சொல்லு பாப்போம். ஆம்பளைங்களா கெஞ்ச கூடாது, அவங்கள தான் கெஞ்ச விடணும். சூப்பர், அப்படியே மெயின்டைன் பண்ணு. போ. அப்ப கெஞ்சாத போ. ஏய் சந்தே சந்தே, போடி. கெஞ்சிக்கிட்டு இருக்கான். டேய் சாரிங்கடா. மேல தான் இருக்கான். அடிங்க. எனக்கு ஹாய் டார்லிங் மெசேஜ் அனுப்புறியா? சாரி சாரி, என்ன தைரியம் இருந்தா எனக்கு ஹாய் டார்லிங் மெசேஜ் அனுப்பு. சரி, அந்த பொண்ணு தான் சார் அவன வாட் இஸ் செமஸ்டர் போல. அதுல ஆர்டின் சிம்பிள் வேற போட்டு எனக்கு அனுப்புவியா? சரி சரி, கைய காட்டு, கைய காட்டு. அங்கிள், நான் கூட நீங்க ரொம்ப சீரியஸ் நினைச்சேன். ஆனா ஆனா நீங்க செம்ம காமெடி அங்கிள். உன் மேல செம்ம காண்ல இருக்கேன். அப்பா, இவனை யாரு வீட்டுக்குள்ள விட்டது? ஏய் ஏந்திரடா. ஏய், நான் என்ன பண்ணேன்? இந்த ஆளு தான் உன்கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்கானா? உன்னை தானே அடிச்சான். வெக்கமா இல்ல? கூமுட்டா. ஐயோ பாவம், அடிக்காதீங்க. எந்திரடா. மா, மன்னிப்பு கேட்டாருமா.
ஓ மன்னிப்பு கேட்டா மன்னிப்பு கேட்கறவன் மனுஷமா? அது எப்படி மட்டன் பிரியாணியோட மன்னிப்பு கேட்ட பெரிய மனுஷமா? அங்கிள் சூப்பர் அங்கிள். சார் கொஞ்சம் வெளியே வரீங்களா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அப்புறம் நடா ஒன்றும் இல்லைண்ணா. என்ன பிளானோட வந்திருக்க? சும்மா லவ் பண்ணலாம் தான். அது எப்படிடா உங்களுக்குலாம் பார்த்த உடனேயே லவ் வருது? எதை பார்க்குறோங்கிறதுல இருக்குதுங்க. ஏங்க தப்பா நினைக்காதீங்க, நான் அந்த மாதிரி சொல்ல. ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன், தம்பி கொண்டனா துடிச்சு போயிட்டீங்க. வீட்டில் அப்பா கிட்ட அதட்டி பேசுறீங்க. 2 பேருக்கும் நல்ல அம்மாவா இருக்கீங்கன்னு தெரியுது. இதோ 5:30 மணி தான் ஆகுது, வெளிச்சத்தோட வீட்டுக்கு வந்துட்டீங்க. நல்லா படிச்சிருக்கீங்க. ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வேலைக்கே போலனாலும் உட்கார வச்சு சோறு போடுவீங்கன்னு தெரியுது. சரி அதெல்லாம் விடுங்க. பார்க்கறதுக்கு சும்மா தாறுமாறா இருக்கீங்க. வேற என்னங்க வேணும்? பொண்ணுங்களுக்கு தாங்க டைம் வேணும். பசங்களா பார்த்தோன்னு ஃபிக்ஸ் ஆயிரும். ஏதோ கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. போடா. ஏங்க ஏதாவது பதில் சொல்லுங்க. போடா. ஹலோ பாத்தியா சார்? நம்மள ஆம்பளைங்கண்ணா அப்படிலாம் கெஞ்ச கூடாது. வாணா. இப்போ தப்பா தெரியலையே, கெஞ்சலாம் விடுறா. டேய் என்னடா கவுன்சிலர் வண்டி கிரவுண்டுக்குள்ள வருது? இல்லையா மச்சான்? என்ன கவுன்சிலர் இங்கே வரா? ரோடுக்கு போடுவாங்களோ? இங்கே விவசாயம் பண்ணலையே. அண்ணா வணக்கண்ணா. என்னடா எங்கடா உன் ஃப்ரெண்ட் அன்வர்? அன்வரா? நான் இங்கே தான் ஜாயின் போயிட்டு இருப்பானா? டேய் அன்வர், டேய் மச்சான். அண்ணா அண்ணா மச்சி இந்த ரவுண்ட் முடிச்சுட்டு நான் வந்துடுறேன். அண்ணா வணக்கம்ண்ணா. என்ன போலீஸு ஒன்னாண்ட காசை கொடுத்துட்டு உன் பின்னாடி நான் சுற்றி இருக்கணுமா? இல்லைண்ணே, அதான் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். என்ன அரேஞ்ச் பண்ற? இருக்கிற ஒரு வீட்டை வித்து சேட்டு கையில குத்துட்ட, அதுக்கப்புறம் எனக்கு எப்பறம் கொடுப்ப? ஏண்டா உன் தங்கச்சியை காலேஜில் சேர்க்கணும் தானே கை நீட்டி காசு வாங்கின? அடுத்த தடவை காசு வாங்குறதுக்கு ஒன்னாண்ட வர மாட்டேன், நேரா உன் தங்கச்சி ஆண்ட போயிடுவேன். என்னடா நான் சொல்ல நான் போறேன். அண்ணா தேவையில்லாம வார்த்தை விடுறீங்கண்ணா. பேசினுக்கு சொல்ல கை நீட்டுது. நம்மளே பையனா பேசிக்கலாம் இருந்தாலும் நம்மளே பையனா போய் போலீஸ் ஆக போறான் அவன். போலீஸ் எப்படி ஆயிரம் பாத்துறான் நானு. ஏய் ரவுடி, உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சுடா. இனிமே நீ ரவுடி இல்ல, போலீஸ். ஐயோ தப்பான நேரத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் போல இருக்கு. வணக்கம் எஸ்ஐ சார். நீங்க போங்க போலீஸ். எவ்வளோ தைரியம் இருந்தா என் கண்ட்ரோல்ல இருக்கிற ஏரியாக்குள்ள வந்து ஒரு சக போலீஸ் அதிகாரி மேல, அதுவும் ஒரு போலீஸ்காரன் கண்ணு முன்னாடியே கைய வைப்பேன். இவ்வளோ நாள நான் ரவுடி அடிச்சு தானே பார்த்துருக்கேன், போலீஸ் அடிச்சு பார்த்தது இல்லையே. பாச்சக்கு பாச்சா துப்பில செங்கோம் முன்னாடி, கையில கண்ணு தொழில தாரு ஜிப்சில லோன்ஸ் பின்னாடி. ரவுடி என்னாலும் கட்சிக்கார என்னாலும் அச்சி கிச்சி முஞ்சா போச்சு மாசா காட்டுவேன். அகல பகல டகல முட்டா பூக்கு அவன் லாட்டுல போக்கு எவனா இருந்தாலும் லாலா லாக்கு. அகல பகல டகல முட்டா பூக்கு அவன் லாட்டுல போக்கு எவனா இருந்தாலும் லாலா லாக்கு. புது மக்கள் மேல எனக்கு இருக்கு எவ்வளோ பொறுப்பு. ஒழுங்கா புதகு
இல்ல கேச போட்டு லாட்டத்தோட வெப்பேன் நலங்கு நான் ஒரு நெருப்புடா இருக்கு அப்ப தெரியும்டா தொட தெரிக்கும் நான் ஒரு ரேஞ்சர் ஆனா சம டேஞ்சர் பகச்சா அட அபாவே ஜானே மாமல் வாங்குற ஆளு நான் இல்ல நாயம் நான் தர்மம் நான் முன்னே நிப்பேடா அகல பகல டகல முட்டா பூக்கே அவ லாட்டல பக்கியவ நரந்தல லாலா லாக்கே அகல பகல டகல முட்டா பூக்கே அவ லாட்டல பக்கியவ நரந்தல லாலா லாக்கே டேய் ஐயோ போலீஸ் போலீஸ் நீங்க தான் போங்க சார் நீங்க தான் சார் போய் புடிங்க சார் நான் திமிரா இருப்பேன் அட போட்டி புள்ளியும் ஆளை எல்லாம் தேடி அடிப்பேன் தவற தடுப்பேன் நான் திருந்த சொல்லி திருந்தல நான் கதைய முடிப்பேன் போலியிட மோதுனா முட்டியில பேந்திடும் தூக்குனா டவுச விழுந்திடும் கெத்தால பேசுவேன் கைலாச போடுவேன் ரெண்டு தட்டு தட்டி காட்டு காட்டுவேன் போலீஸ் எல்லாரும் தப்பா இல்லீங்க ஆர்டர் போட்டா சுட்டு தள்ளும் போலீஸ் நானும் இல்லீங்க அகல பகல அகல முட்டா பூக்கே அவ லாட்டல பக்கே நரந்தல லாலா லாக்கே அகல பகல அகல முட்டா பூக்கே அவ லாட்டல பக்கே நரந்தல லாலா லாக்கே வாடா மார்னிங் சார் போலீஸ் ஐ மொதல் சொல்யூட் ஒன்ஸ் மோர்னே மார்னிங் சார் கடைசியா ஒரே ஒரு தடவை கமிஷனர் ரூம் எங்கண்ணே? என்ன சார் இது? சத்யா, அது நம்ம 100ல வேலை பார்க்கறதுனால எல்லாரோட 100வது காலையும் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணுவோம். What is the procedure to change the department, sir? அது நம்ம பிஸ்டல் பெருமாள்கிட்ட கேட்டு சொல்றேன். ஹலோ 100, என்ன ப்ராப்ளம்? என்னாச்சு? ஐயோ, இந்த ஆள் வரும்போது விசால் பாட்டை போடணும். சார், சனியும் பிடிச்சவனே, சனியும் பிடிச்சவனே. சனி பிடிக்கும் சார், நீங்கள் தான் முடி பிடிச்சிருக்கிறீங்க. என்ன சத்யா, எப்படி போகுது? முடியல சார். என்னென்னமோ கனவோட போலீஸில் சேர்ந்தேன். எதிர்பார்க்கவே இல்லை. ஆரம்பத்தில் அப்படி தான் பார்க்கும், எல்லாம் போக போக சரியாயிடும். அது என்ன சார் பிஸ்டல் பெருமாள்? அதை விடு சத்யா, இன்னும் 1 மாசத்துல ரிட்டையர் ஆக போகிறேன். மச்சி, ஒரு சின்ன மேட்டர் 2 நிமிஷத்தில் வந்துடுண்ணே. ஆயிஷா, வந்த வேலை முடிஞ்சது, கிளம்பலாம் வா. சொல்றேன்னு கோச்சிக்காத. எனக்கு என்னமோ தப்பா படுதுடா. கஷ்டங்கிறது எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும். அதுக்காக கண்ட இடத்துல போய் கை நீட்டுறது தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை ஆயிட போதுடா. டேய், ஆயிஷாக்கு வேற கல்யாணம் பண்ணணும். இந்த ஆள் வேற ரொம்ப நேர்மையாக இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டாரு. அதான் ஒருத்தன்ட்ட காசு கேட்டிருந்தேன். ஒரு சாதாரண மேட்ரு முடிச்சு கொடுத்தாரன்னு சொன்னான். நீ நினைக்கிற அளவுக்கு பெரிய கிரைம்லாம் கிடையாது மச்சான். ஒரு பெட்டி கேஸு கூட பேராது. டேய், நீ வேற. மச்சான், நீ எப்படி போ. நான் தானிய வண்டி எடுத்துன்னு வர சொல்லியிருக்கேன். நான் வந்துடுறேன். சரிடா.
இல்ல அப்படியே சாப்பிடலாம். அப்படியே அடிச்சனோ 2 பேருக்கும் பல்லு பேச்சுக்கோ. உங்க அண்ணன் கீழே தான் இருந்தான். பார்த்துனா 2 பேரும் இங்கே கொண்டு போட்டுப்பான். நான் பாத்துக்கிறேன், நீ வீட்டுக்கு கிளம்பு. சாரிண்ணா ப்ளீஸ் கிளம்புடா. எவ்வளவு தைரியம் இருக்கு உனக்கு? அன்வர் நான் சொல்றது ஒண்ணு இல்ல. சரி அன்வர் நான் சொல்றது தங்கச்சி கூட சுத்திட்டு இருக்க. டேய் எப்படிடா நான் சொல்றது நம்ம தங்கச்சி பின்னாடி வந்து சுத்திட்டு இருக்க. முதல்ல நீ தான் அடிக்கணும். டேய் நீ அத விட்டு என்ன தடுத்துட்டு இருக்க? பேசிக்கலாம்டா அன்வர். சொல்றது கேளு, பேசிக்கலாம்டா. டேய் கிளம்பு. டேய் அவன் அக்கா தானடா ஆளு. அவளை உஷார் பண்ணுறதுக்காக என் தங்கச்சியை கூட்டி கொடுத்துட்டல. எச்ச மாதிரி பண்ணிட்டே சத்யா. செப்படா. தப்பா நினைக்காத. தங்கச்சி விஷயம் தெரிஞ்சோன்னே ஃபர்ஸ்ட் நீ அன்வனை சொல்லிக்கிறோம்டா. அண்ணா அண்ணா கோவத்துல விக்கியும் ஃபேமிலியும் ஏதாவது பண்ணிடுவான்னு பயமா இருக்குண்ணா. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நான் பார்த்துக்கிறேன். சரிண்ணா. பொண்ணு சேஃபா? அண்ணா ஏதோ கேக்குறா. ஏய் அடிமானே பொண்ணு சேஃபா? நான் பொண்ணு பக்கா சேஃபாங்கடா. பொண்ணு சேஃபா தான்டா இருக்கும். நீ சேஃப் இல்லையா ராஜா? நான் பேசுறது எதுக்கு கேக்குது? ஹலோ நான் மட்டும்லடா அங்க எல்லாரும் கேட்பார். நாடா எல்லாம் என்னைய பார்த்து நிக்கிறீங்க? ஏய் பொண்ணு சேஃப்னல்ல. இப்போ உனக்கு தான் ஆப்பு. ஏய் சத்யா அவனுங்களை நீ போடு. டேய் ஆர்ஜே பாலாஜி நீ பாட்ட போடுறா. பொண்ணு எங்கடா? ஏய் நீ யாரா? எவர கை வச்சல எங்க ஆளுங்க வந்துட்டாடா. நீ செத்தடா. என்னோட பிஸ்டல் காலிடா. அடுத்து ஏடிஜிபி நம்ம தான். சார் இந்த கேக்கு நான் தான் சார் காசு கொடுத்தேன். வாயில் ஊற்றினா நல்லா இருக்கும். சரிங்க சார். எல்லாரும் கை தட்டினதுக்கு ரொம்ப நன்றி. 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காக்கி சட்டி போடும்போது நம்மளும் ஏதோ பெருசாக சாதிக்க போகிறோம், மெடல் குத்துவாங்க, டிபார்ட்மெண்ட்டே பாராட்டி கைத்தட்டி கொண்டாடுவாங்கன்னு நினச்சேன். ஒன்றும் நடக்கலை. கடைசியாக இந்த காக்கி சட்டியை கழட்டுறதுக்கு தான் நீங்கள் கைத்தட்டி அனுப்புகிறீங்க. இன்னும் 2 நாள் தான் இந்த பெருமாளோட இந்த பிஸ்டலுடைய டார்ச்சர் இருக்கும். இங்கே இருக்கிறவங்கெல்லாம் என்னை பிஸ்டல் கூப்பிட்றீங்களே, கூப்பிட்டுட்டு இருக்கிற பாதி பேருக்கு ஏன் பிஸ்டல் கூப்பிட்றீங்கன்னு தெரியாது. அட்லீஸ்ட் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு போயிடுறேன். 3 தலைமுறையாக நாங்கள் போலீஸ், ஆனால் எங்கள் பரம்பரையே பிஸ்டலை தொட்டதில்லை. எங்கள் தாத்தா எங்கள் அப்பாவை பற்றி சொன்னார், என்னால் தான் முடியல, நீயாவது சர்வீஸ் முடிகிறதுக்கு முன்னாடி ஒரு குற்றவாளியாவது சுட்டு தள்ளணும்னு சொன்னார். எங்கள் அப்பாவால் முடியல. அதே தான் எங்கள் அப்பா என்கிட்டையும் சொன்னார். நானும் எவ்வளோ முயற்சி பண்ணேன்,
இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு காய்கறி வாங்கி கொடுக்கறதுக்கும் அவங்க வீட்டு நாயை குளிப்பாட்டுறதுக்குமே என் சர்வீஸ் பாதி போயிடுச்சு. நாளைக்கு என் ஆசையை என் பசங்களுக்கு திணிச்சிடக்கூடாதுன்னு தான் நான் கல்யாணமே பண்ணிக்கல. இத்தனை வருஷமா என் கையால் தொட்டு பார்க்க முடியாத அந்த பிஸ்டலை அட்லீஸ்ட் என் பேரோட இணைச்சி பிஸ்டல் பெருமாள் நீங்கள்லாம் கூப்பிடுறீங்களா? ரொம்ப சந்தோஷம். வர ஐயா நீங்கள் போகிறது ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது ஐயா. என்ன பண்ணுறது, பொருள் பழசாயிடுச்சுன்னா காலாங்கடி போய் தானே ஆகணும். ஏன் கட்சிக்காம எடுத்துக்கடா, போலீஸ் மேலே நடந்துக்கிறீங்க நீங்கள். மூஞ்சி மேலே கொடுத்தா என்ன ஃபீலிங்ஸா? இதை ஒரு நிமிஷம் பாருங்கண்ணே. ஒரு பொண்ணு உயிரோட இருக்கா, ஆனால் அவள் செத்துட்டான் ஊரே நம்ப வச்சுட்டு இருக்காங்க. அவளை நான் தான் கொண்டேன்னு அந்த பொண்ணுக்கு சம்மந்தமே இல்லாத ஒருத்தன் சரணடைகிறான். செத்துட்டான் ஃபைல் க்ளோஸ் பண்ண ஒரு பொண்ணு உயிரோட இருக்கான்னா, இந்த மாதிரி இன்னும் எத்தனை பொண்ணுங்க உயிரோட இருப்பாங்க? அந்த பொண்ணுங்களால என்ன பண்ணுறாங்கன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குண்ணே. இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட எல்லா எவிடன்ஸையும் அன்வர் அழிச்சிட்டான். ஏன் இப்படி பண்ணுறான்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்கண்ணே. டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கேஸே இல்லைண்ணே. எவனோ ஒருத்தனை அடிச்சு இன்ட்ராகேட் பண்ணி அவன் வாயிலேருந்து உண்மையை வாங்கிடலானே. ஆனால் அன்வர் டியூட்டியில் இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ண்ணே. அப்புறம் எப்படி சத்யா ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட கிடைக்காம தெளிவாக பிளான் பண்ணி செஞ்சுருக்காங்க? அப்படின்னா அன்வருக்கும் அந்த கேங்க்கும் ஏதாவது? நீங்கள் கேட்குற எந்த கேள்விக்கும் என்கிட்ட பதில் என்ன. இன்னும் 2 நாள் நீங்கள் போலீஸ் ஆஃபீஸர் தானே, நீங்கள் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம்ல. என் கூட மட்டும் இருங்கண்ணே, ஒரு பெரிய நெட்வொர்க்கை கண்டுபிடிக்கலாம். கார்த்தி, நீ கொலை பண்ணலன்னு எனக்கு தெரியும். பண்ணாத கொலைக்கே இங்கே வந்து உட்காந்துருக்க. சார் நான் தான் சார் கொலை பண்ணேன். 1 வருஷம் லவ் சார். ஏமாத்திட்டா சார். அதான் தாங்க முடியல, என் கையால் நானே எரிச்சிட்டேன் சார். நீ எரிச்ச அந்த பொண்ணை தான் நேற்று நான் உயிரோட பார்த்துட்டு வந்திருக்கேன். அப்போ கூட்டு வர வேண்டியதானே? அது உயிரோட இருந்தால் நான் ஏங்க இருக்க போகிறேன்? கூட்டு வர முடியாதுல்ல. என்ன சார் காமெடி பண்ணுறீங்களா? எல்லாம் போலீஸா ஏன்டா கொலை பண்ணேன்னு விசாரிப்பாங்க. இவர் என்னடானா ஏன்டா கொலை பண்ணலன்னு விசாரிக்கிறாரு. கிளம்பு. நக்கலா பண்ற என்ன தம்பி? நீங்க மூஞ்ச உடைச்சு உண்மையை வாங்காம உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. உடைங்க சார், உடைங்க. மைனர் பையன் மேலே போலீஸ் கை வச்சிடான்னு உன்னை சஸ்பெண்ட் பண்ணி என்ன 3 மாசத்துல வெளியே அனுப்பிச்சிருவான். அடிக்க சொல்லுங்க சார் இந்த கிழவனை. விட்டுருங்க. என்ன வார்டன் சஸ்பெண்ட் உடனே அள்ளு விட்டுச்சு போல. மேலே கை வச்சிட முடியுமா? போடா. சந்தியா இன்னும் சாவலடா, உயிரோட தான் இருக்கா. அது அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரில. ஒருத்தங்கிட்ட தான் பதில் இருக்கு. நீ சந்தியாவை உண்மையாக லவ் பண்ணல, அவனை அடிச்சு கேளு, நான் பார்த்துக்கிறேன். தம்பி, இந்த பயலை பார்த்தால சிரிப்பு வருதுப்பா. ஏண்டா முதல்ல உண்மையை சொல்லி தொலைய வேண்டியதானடா. அவனுக்கும் 17 வயசு தான். அவன் கொலை பண்ணாலும் தண்டனை 1 வருஷம் தான். புரியுதா? ஒவ்வொரு தடவையும் ஒரு ஆள் வருவாங்க சார். ஃபோன் பாக்ஸில் தான் பவுட்ரு வரும். அதை தான் நாங்கள் சிட்டி ஃபுல்லாக சப்ளை பண்ணுவோம் சார். திடீர்னு ஒரு நாள் ஒரு கொலைக்கு சரண்டர் ஆகிறான்னு கேட்டாங்க சார். ஒரு கொலை கேஸு உள்ளே போறியா? 5 லட்சம் தரேன். என்ன முடியாதுண்ணே. உனக்கு என்னடா 17 வயசு தானே ஆகுது. போனால் 1 வருஷத்தில் வர போகிற. வந்ததுக்கப்புறம் இன்னும் 10 லட்சம் தரேன். 10 லட்சமா? யோசிக்காதடா. இந்தா. வீட்டு கஷ்டம் சார், அதான் நானும் ஒத்துக்கிட்டேன். சரிண்ணா. போலீஸை நம்ப வைக்கிறதுக்காக அந்த பொண்ணை போயிட்டு லவ் பண்ணுற மாதிரி சீனா போட சொன்னாங்க சார். யார் சந்தியாவன்?
என் கூட சுற்றினா வீட்டில் பிரச்சனை வரும்னு சொன்னேன். நானும் சீனா போட்டேன் சார். அதுக்கப்புறம் வேற எதுவும் தெரியாது சார் எனக்கு. இந்த மாதிரி உங்கள் ஏரியாவில் வேற யாருன்னா சரண் நினச்சிருக்காங்களா? ரகுன்னு ஒருத்தன் நேற்று தான் சார் ரிலீஸ் ஆனா. அந்த பொண்ணுங்களை என்ன பண்ணுறாங்க? சரண்ராவர் தவிர வேற எனக்கு எதுவும் தெரியாது சார். ரெகுலராக அந்த ஃபோன் பாக்ஸில் தான் உனக்கு சரக்கு வருமா? ஆமாம் சார். டெலிவரி கார்டு மூலமாக சரக்கு கடத்துற ஒரே ஆள் தாஸ் மட்டும் தானே. பாவம் நண்பர், காசுக்காக பவுடர் கடத்துறத நினச்சிக்கிட்டு பொண்ணுங்களை கடத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். இதுதான் அவனுக்கு பிரச்சனையாக இருந்திருக்கேன். இதை சொல்லி மிரட்டி தான் சந்தியாவை அவங்ககிட்ட தூக்கியிருப்பாங்க. அப்போ சந்தியா தாஸ் கிட்ட தானே இருக்கணும். தாஸை பிடிச்சா கேஸே முடிஞ்சுது. சந்தியா சந்தியா நான் தான் சத்யா, போலீஸ். நான் தான் உங்ககிட்ட ஃபோனில் பேசினேன். இனி உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒன்றும் இல்லை. ஹலோ, இனிமே எதுக்கும் பயப்படாத, தைரியமா இரு. நீ என்ன வேணா நினச்சிக்கோ, ஆனால் உன்னை தவிர இந்த பொண்ணை வேற யார் கூட அனுப்புறதுன்னு எனக்கு தெரிலடா. பார்த்துக்கோ, சரியா? ஓகே ஓகே சரி. எங்கடா போயிட்டு வர? டீ டீ கடைன்னு ஆந்திரால இருக்கு. நீ எல்லாம் உருப்படவே மாட்ட. போலீஸ் வேலைக்கு லைக் இல்லை. அப்படின்னா நீ தான் வெளியே போயிருக்கணும். தேங்க்ஸ் மச்சான். அதான் ஃபைட்லாம் முடிஞ்சிச்சுல்ல, ஆன்சர் லூஸ் பண்ணு. வா, ஒரு காஃபி போடு, நல்லா ஸ்ட்ராங்கா. என்னது குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு, 10 மணிக்கு வந்து காஃபி கேட்குற மூதேவி மூதேவி கேட்கறத பாரு. என்னது மூதேவியா? என் மாஸ் தெரியாம பேசிட்டு இருக்க. தமிழ்நாடு அலற மாதிரி ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணிட்டு வந்திருக்கேன். நீ பார்த்தா காஃபி போட ஃபீல் பண்ற. ஏய், லஞ்சம் கிஞ்சம் வாங்கி மாட்டிக்கிட்டியா? லஞ்சமா? நீ எல்லாம் ஒரு அம்மா, உனக்கு சொன்னா புரியாது. வா காமிக்கிறேன். என்ன கேஸ புடிச்சது நான் தான், ஆனா என் பேர் வந்திருக்காது. அப்படி என்னத்த கீச்சிருக்க போற? கால் சென்டர்ல வேலை செய்யறதுக்கு பில்டப் வேற. பாத்தியா? பார்த்தேன்டா, மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. பாத்தியாமா? பாத்திருக்காரு, ஃபீல் பண்றாரு. நீ ஒரு கே வேஸ்ட். வணக்கம். பள்ளி மாணவி விஜயின் கொலை வழக்கில் சரணடைந்த அவளது காதலன் ரகு ஒரு ஆண்டு சிறை தண்டனைக்கு பிறகு இன்று மைனர் ஆக்டின் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டார். அரசாங்கம் அவனது எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு 10,000 ரூபாய் ரொக்க பணமும் தையல் மிஷினும் ஒரு அயன் பாக்ஸும் வழங்கியது. அது என்னங்க, ஒரு பொண்ணை கொடூரமா கொலை பண்ணுவீங்க, ஒரு வருஷத்துல 10,000 பணமும் தையல் மிஷினும் கொடுத்து அனுப்பிடுவீங்க, அப்புறம் பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு? 17 வயசு பையன் தெரியாம தப்பு பண்ணிட்டான், 1 வருஷம் தண்டனையை அனுபவிச்சிட்டான். இப்போ என்ன பண்ணுன்றீங்க? இவனுக்கு வேற வேலை இல்ல, என்னமோ இவனே கண்டுபிடிச்ச மாதிரி. ஐயோ, குழம்பெல்லாம் தீஞ்சு போச்சே. பா, ஒரு நிமிஷம் கூட. ஏப்பா, இதை தவிர வேற என்ன ஃபிளாஷ் நியூஸ் பாத்தியா? காலையிலேருந்து எல்லா டிவிலையும் இவனை பத்தி தான் நியூஸ் போட்டுக்கிட்டே இருக்கான். நீயும் போலீஸ் தானே, இவனை மாதிரி ஆளுங்கெல்லாம் வெளியவே விடக்கூடாது, கொன்னு தொலைக்க வேண்டியதானே. யாரு? சந்தியா. நீங்க? இன்ஸ்பெக்டர் சத்யா. போதும் சார், என் பொண்ணு செத்துட்டா. எல்லார் வீட்லயும் சாவு விழும். என் பொண்ணு சைக்கிள்ல போறப்போ இல்ல லாரி இடிச்சு செத்திருந்தா கூட அதை ஏத்துக்கிற மனப்பக்குவம் எங்களுக்கு இருக்கு. எவனோ ஒரு பொறுக்கி என் பொண்ணை கொன்னுட்டு அவ என்ன லவ் பண்ணி ஏமாத்திட்டா, அதனாலதான் கொன்னன்னு உங்க முன்னாடி வந்து நிப்பான். நீங்க கேஸ முடிக்கணுங்கிறதுக்காக என்ன ஏதுன்னு விசாரிக்காம என் பொண்ணு சாவ கொச்சப்படுத்திட்டீங்களே சார். உங்களுக்கு என்ன சார் தெரியும் என் பொண்ணை பத்தி? அவ எந்த விஷயத்தையுமே என்கிட்ட மறைச்சதில்ல. அவ யார லவ் பண்ணா தெரியுமா? அந்த பையன் எதிர் வீட்டுல தான் இருக்கான். இந்த கேஸை சீக்கிரம் க்ளோஸ் பண்ணுவோம். பார்த்து டேய், வெளியே வாட, உங்ககிட்ட கொஞ்சம் பேச பேச வந்தாலும் இங்கே சொல்லு. அந்த பொண்ணை பர்சனலாக வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணுறீங்கன்னா அவ உயிரோட இருக்கா, நான் வீட்டில் சொல்லல. பாவுண்டா, அவங்க அவ செத்துட்டா நினச்சிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு எங்க? நான் அவளை பார்க்கணும். எந்த பொண்ணுடா? அன்வர், விளையாடாதரா,
உன்னை நம்பி தான் அந்த பொண்ணை கூட அனுப்பி வச்சேன். அவள் உயிரோடு இருக்கிறது எனக்கு உனக்கு மட்டும்தான் தெரியும். எந்த பொண்ணை பற்றி பேசிகிட்டு இருக்க? ஒரு என்னமோ பெருசா தப்பு பண்றேன்னு மட்டும் தெரியுது. அந்த பொண்ணுக்கு எதனா ஒன்னாச்சு கிழிச்சி எறிஞ்சிடும். நடுவில் மிஸ் ஆகிற மீதி ஃபுட்டேஜ் எங்க? சார் மார்னிங் ஒரு இன்ஸ்பெக்டர் வந்திருந்தாரு. ஏதோ கான்ஃபிடென்ஷியல் சொல்லி சில ஃபுட்டேஜஸ் டெலீட் பண்ணார் சார். இவரை பாருங்க சார். இவரே தான் சார். சந்தியா உயிரோட இருக்காங்கிறதுக்கு நம்ம கிட்ட எந்த எவிடன்ஸுமே இல்லையா சத்யா? ஃபேக் கால்ஸ்க்கெல்லாம் பேக்கப் எடுக்கிறது இல்லை சத்யா. 3 மணி நேரத்திலேயே டெலிட் பண்ணிடுவோம். ஹலோ சத்யா, வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை. கொஞ்சம் நிஷா ஆஃபீஸ் வரைக்கும் வர்றியாப்பா? அந்த பொண்ணுக்கிட்ட ஃபோன் இல்லை போல இருக்கு. விக்கி தான் அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசி ஃபோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கான். அது அன்வருக்கு பிடிக்கல. ஒரு நாள் வீட்டுக்கே வந்து விக்கியை அடிச்சு வான் பண்ணிட்டு போனான். காலையில் ஒரு முறை ஃபோன் பண்ணா. அவனுக்கு அன்வர் இவங்க 2 பேரையும் பிரிச்சிருவானோன்ற பயத்துல தான் ஊரை விட்டு ஓடுனதா சொன்னான். ஒன்றரை அவளை கண்டிப்பாக பிரிச்சிருவான்னு நினைக்கிறேன். என் கூட வந்துரு ஐஷா. இதை முன்னாடியே என்கிட்ட சொல்லிருக்கலாம் அங்கிள். விக்கினால தான் உங்க 2 பேருக்குமே பிரச்சனை. இந்த விஷயத்தையும் சொல்லி உங்க பிரச்சனையை பெருசாக்க வேண்டான்னு நான் தான் நிஷாட்ட உங்ககிட்ட சொல்ல வேணான்னு சொன்னேன். காலைல ஃபோன் பண்ணால அந்த நம்பர் எனக்கு சொல்லுங்க. 944009159. ஏன்டா அவசரப்பட்ட? எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில சத்யா. ஆயிஷா இல்லாமலாம் என்னால் இருக்க முடியாது. சரி நீ கிளம்பி வா, நான் பார்த்துக்கிறேன். அங்கே வந்து அன்வர் எங்கள் 2 பேரும் கொன்றுவார். நான் வரல. ஆயிஷா எனக்கு எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு நீயும் எனக்கு முக்கியம். நீ அங்கே இருக்கிறது சேஃப் இல்லை. கண்டிப்பாக அன்வர் அங்கே கண்டுபிடிச்சி வந்துடுவான். அடுத்த பஸ் எப்போ? இன்னைக்கு நைட்டு. கிளம்பி வா. எனக்கு பயமாக இருக்கு சத்யா. அப்படியெல்லாம் நான் விட்டுற மாட்டேன். அன்வர் என்ன பண்ணுறான் நான் பார்த்துறேன். நீ கிளம்பி வா. சரி வரேன். என்னடா எங்கடா உன் ஃப்ரெண்ட் அன்வர்? அன்வரா? நான் இங்கே தான் ஜாங்கி போயிட்டு இருப்பானா? டேய் அன்வர், டேய் மச்சான். அண்ணா அண்ணா மச்சி, இந்த ரவுண்ட் முடிச்சுட்டு நான் வந்துடுறேன். அண்ணா வணக்கம்ண்ணா. என்ன போலீஸு ஒன்னாண்ட காசை கொடுத்துட்டு உன் பின்னாடி நான் சுற்றி இருக்கணுமா? இல்லைண்ணே, அதான் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். என்ன அரேஞ்ச் பண்ணுற? இருக்கிற ஒரு வீட்டை விற்று சேட்டு கையில் குத்துட்ட, அதுக்கப்புறம் எனக்கு எப்படா கொடுப்ப? ஏண்டா உன் தங்கச்சியை காலேஜில் சேர்க்கணும்னு தானே கை நீட்டி காசு வாங்கினேன். அடுத்த தடவை காசு வாங்குறதுக்கு ஒன்னாண்ட வர மாட்டேன். நேரா உன் தங்கச்சி ஆண்ட போயிடுவேன். என்னடா நான் சொல்ல நான் போறேன். அண்ணா தேவையில்லாம வார்த்தை விடுறீங்கண்ணா. பேசி நிற்க சொல்ல கை நீட்டுருது. நம்மளே பையனா பேசிக்கலாம் இருந்தாலும் நம்மளே பையனா போய் போலீஸ் ஆக போறான் அவன். போலீஸ் எப்படி ஆயிடுறான்னு பாத்துறேன் நானு. ஏய் ரவுடி, உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சுடா. இனிமே நீ ரவுடி இல்ல, போலீஸ். ஐயோ, தப்பான நேரத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் போல இருக்கு. வணக்கம் எஸ்ஐ சார். நீங்க போங்க எவ்வளோ தைரியம் இருந்தா என் கண்ட்ரோல்ல இருக்கிற ஏரியாக்குள்ள வந்து ஒரு சக போலீஸ் அதிகாரி மேல, அதுவும் ஒரு போலீஸ்காரன் கண்ணு முன்னாடியே கைய வைப்பேன். இவ்வளோ நாள நான் ரவுடி அடிச்சு தானே பார்த்துருக்கேன், போலீஸ் அடிச்சு பார்த்தது இல்லையே.
பாச்சக்கு பாச்சா துப்பில செங்கோம் முன்னாடி கையில கண்ணு தொழில ஸ்டார் ஜிப்ஸ்ல லொட்ஸ் பின்னாடி ரவுடி என்னாலும் கட்சிக்கார என்னாலும் அச்சி கிச்சி முஞ்சா போச்சு மாசா காட்டுவேன் அகல பகல டகல முட்டா பூக்கு அவ லாட்டுல பொக்கு எவன் இருந்தாலும் லாலா லாக்கு அகல பகல டகல முட்டா பூக்கு அவ லாட்டுல பொக்கு எவன் இருந்தாலும் லாலா லாக்கு தெருப்பு புது மக்கள் மேல எனக்கு இருக்கு எவ்வளோ பொறுப்பு ஒழுங்கா புதகு இல்ல கேச போட்டு லாட்டத்தோட வெப்ப நலங்கு நான் ஒரு நெருப்புடா இருக்கு அப்ப தெரியும்டா தொட தெரிக்கும்டா நான் ஒரு ரேஞ்சர் ஆனா சம டேஞ்சர் பகச்சா அட அபாவே ஜாகு மாமல் வாங்குற ஆளு நான் இல்ல நாயம்னா தர்மம்னா முன்னே நிப்பேடா அகல பகல டகல முட்டா பூக்கு அவ லாட்டுல பொக்கு எவன் இருந்தாலும் லாலா லாக்கு அகல பகல டகல முட்டா பூக்கு அவ லாட்டுல பொக்கு எவன் இருந்தாலும் லாலா லாக்கு டேய் ஐயோ போலீஸ் போலீஸ் நானா நீங்க தான் போங்க சார் நீங்க தான் சார் போய் புடிங்க சார் நான் திமிரா இருப்பேன் அட போட்டி புள்ளியும் ஆளை எல்லாம் தேடி அடிப்பேன் தவற தடுப்பேன் நான் திருந்த சொல்லி திருந்தல நான் கதைய முடிப்பேன் போலீட மோதுனா முட்டியில பேந்திடும் தூக்குனா டவுசர் கிழிஞ்சிடும் கெத்தா பேசுவேன் கைலாச போடுவேன் ரெண்டு தட்டு தட்டி காட்டு காட்டுவேன் போலீஸ் எல்லாரும் தப்பா இல்லீங்க ஆர்டர் போட்டா சுட்டு தள்ளும் போலீஸ் நானும் இல்லீங்க அகல பகல அகல முட்டா பூக்கு அவ லாட்டுல பொக்கே இருந்தாலும் லாலா லாக்கு அகல பகல அகல முட்டா பூக்கு அவ லாட்டுல பொக்கே இருந்தாலும் லாலா லாக்கு வாடா மார்னிங் சார் போலீஸ் ஐ முதல் சொல்யூட் ஒன்ஸ் மோர்னே மார்னிங் சார் கடைசியா ஒரே ஒரு தடவை கமிஷனர் ரூம் எங்கண்ணே